உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நான் யார் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஆட்டோக்காரன், ஒரு கந்து வெட்டிக்காரன், ஒரு விவசாயி, ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஹோட்டல்காரன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன். இது உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. இதான் உண்மை. நான் பிரதமரா? நான் முதலமைச்சரா? நான் அமைச்சரா? நான் நிதி அமைச்சரா? சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர். இல்லை நான் கடவுளா? சொல்லுங்கள். நான் கடவுளா? நான் கலெக்டரா? நான் போலீஸா? நான் வழக்கறிஞரா? சொல்லுங்கள். ஒரிஜினல் வழக்கறிஞரா? நான் நீதிபதியா? நான் யார் சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் சொந்தக்காரனா? சொல்லு பிரதர் சிஸ்டர், சொல்லுங்கள். நம்மளுக்கு பூரா ஒரே அப்பனா? ஏதாச்சும் ஒன்று பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போகணும், பிரதமர்கிட்ட போகணும், கலெக்டர்கிட்ட போகணும், போலீஸ்கிட்ட போகணும். நான் ஒரு ஆட்டோக்காரன், சரிங்களா? நைட்டில் 12 மணிக்கு ஆட்டோ ஓட்டுவேன். காலையில் 7 மணிக்கு வண்டி எடுக்கிறவன், நைட்டு 12 மணிக்கு ஆட்டோ ஓட்டுவேன். இவ்வளோ நேரத்துக்கு ஆள் ஏறுமா? ஆட்டோவில் ஆள் ஏறாது, சரிங்களா? அப்போ சும்மா உட்காந்துருப்பேன், சரிங்களா? அந்த டயத்தில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லுவார்ல, ஏதோ நான் கொசுக்கடியில் பாட்டு பாடினேன்ட்டு சொல்லுவார். பார்த்துருக்கியா பார்க்கலையா? அந்த மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு கொசுக்கடி ஓவராக இருக்கும். கம்மாக்கரை ஓரமாக, கம்மாக்கரையில் தான் ஆட்டோ ஸ்டாண்டு, சரிங்களா? எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பின்னாடி கம்மாக்கரையில் எல்லா பேரும் ஏறி ஒன்றுக்கு இருப்பாங்க. மக்கள் ஆண்கள் பூரா, சரிங்களா? உசிலம்பட்டி மக்கள் பூரா அங்கே தான் ஒன்றுக்கு இருக்கும். எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் ஒன்றுக்கு இருக்கும். இந்த மாதிரி கம்மாக்கரையில் பூரா ஒன்றுக்கு இருப்பாங்க. இந்த இதில் கொசுக்கடி அந்த மூத்திர வாடையில் உட்காந்து ஆட்டோ ஓட்டுவாங்க. அப்போ நைட்டு 12 மணிக்கு உட்காரணும். பொழுது போகாமல் ஏதோ ஒரு பாட்டு எழுத, ஒரு டிக்டாக் போட நான் பாட்டு சுற்றி திஞ்சேன். என்னை கொண்டுக்கு வந்து அரசியலில் இழுத்து விட்டு நான் இன்னும் அரசியலுக்கு வந்தேன்னா